ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி 11th December. ஸோ இன்றைக்கான ப்ரீ அனலைசிஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ அண்டு நேற்று நம்ம ப்ரீ அனலைசிஸ் படி பார்த்தீங்கன்னா 700 ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அதேமாதிரி 700 கிட்ட நியர்பையில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்ல ஒரு செல்லிங் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இருக்குன்றது பார்ப்போம். என்ன மாதிரி இன்றைக்கி ஃபார்மாக வாய்ப்பு இருக்குன்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த செல்லிங் ப்ரெஷர் க்ளோஸ் ஆகலை, பட் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் ரேஞ்சுன்றது எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 500 நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்மளுக்கு அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸில் போய் தான் அந்த செல்லிங் ப்ரெஷரை ரீடெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி முதல்ல சப்போர்ட் கன்ஃபார்மாக எடுத்துச்சான்றதை பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் 2 சப்போர்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கும்போது இன்னும் மார்க்கெட் சேனலில் தான் இருக்குது. ஸோ இந்த சேனலே இன்றைக்கி பிரேக் ஆகும். இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 700லையும், அதுக்கு அடுத்தது பீக் ஒரு ஸ்பைக் மாதிரி போகணுன்னாக்கா ஆல்மோஸ்ட் 750 அந்த ரேஞ்சில் இருக்கும். 750ன்றது பார்ப்போம். இந்த ஹை பீக் இருக்கும் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 750. ஸோ 750 வரைக்கும் 700 to 750 மார்க்கெட் ஹோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏரியா கிட்ட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நல்லா கிடச்சதுன்னு ஒரு என்ட்ரி இன்றைக்கி பார்ப்போம். அப்படி இல்லை செல்லிங் ப்ரெஷரில் சேனல் உள்ளேயே நம்மளுக்கு டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் அகைன் 500 to 450 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இன்னும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். சப்போர்ட் ரேஞ்சு வந்ததுன்னா பையிங்கான ஆப்ஷன் வரும்போது நம்ம பை பண்ணலாம். ஸோ சப்போர்ட் அதே சேம் ரேஞ்ச் தான் இருக்குது, 24,500 அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 24,450. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் செல்லிங் போகாமல் வெயிட் பண்ணலாம் பையிங் ஆப்ஷனுக்காக. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 750 ஒன்று பார்ப்போம். அதோட நியர்பை ரெசிஸ்டன்ஸாக 700 ஒன்று இருக்குது. ஸோ 700 ரீச் 700 to 750 ஒரு செல்லிங் ஆப்ஷன் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது மார்க்கெட்டு இன்னும் அப்பில் இருக்குது, வீக்கெண்டில் இருக்குது, கொஞ்சம் அப்பில் இருக்குது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி மாறுதுன்றதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். கொஞ்சம் அது தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம்னாக்கா ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலான்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட டார்கெட்ஸும் கரெக்டாக இந்த 5%. ஸோ டெய்லி இன்கம்ன்ற பட்சத்தில் 5% பிளான் பண்ணணும். டெய்லி ஈஸியாக பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ ப்ராஃபிட்டபிள் டே.